இயேசு கூட என்ன பண்ணுகிறார்? மனுஷர்களோடு அவர் பழக விரும்புகிறார், பேச விரும்புகிறார், உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நம் சத்தத்தை அனுதினமும் அவரோடு கூட ஒரு உறவோடு இருக்கிறதை விரும்புகிறார். அப்போ என்ன சொல்கிறார்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அப்போ கேட்கிறார் அவர், என்னை நீ சிநேகி, நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்க, தேவனை பார்க்கணும், நான் கண்டடையணும், அவரை காணணும் முகமுகமா என்று நினைக்க சொல்லுகிறார்கள் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஆசை தேவனை பார்க்கணும் என்று. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இங்கு ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்படின்னா என்னை கண்டடைவாய் அதிகாலையில். அப்போ ஒரு நாளின் முதலிலே என்னை தேடுகிறார். ஒரு நாளிலே முதல் நேரம், அப்போ அதிகாலை. அப்போ ஒரு நாளில முதல்ல எனக்கு கொடுன்றார். யோவான் 14:23, 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம், நாங்கள் ஒவ்வொரு வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ என்னிடத்துல ஒருத்தன் அன்பாய் இருக்கும் பொழுது, அதுதான் பேசிக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கண்டிப்பா நான் சொல்லுகிறதெல்லாம் கேட்பான். அல்லது ஒரு எஜமானனுக்கு சிலர் கீழ்ப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை நன்மை கிடைக்கலாம், இல்லது பயம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, என்னிலே நீ அன்பாய் இருந்து, உண்மையாய் அன்பாய் இருந்தால் கீழ்ப்படிவாய் சொல்ல. இது மாத்திரம் இல்லை, யோவான் 15 இல்லை 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு படி போயிட்டார் அவர். பாருங்க, நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். அப்போ என்ன சொன்னான்? எஜமானே இல்லை, ஏன்னா எஜமான சில காரியங்களை ஊழியக்காரனுக்கு தெரியாத மறைவாய் வைப்பார். எனக்கு அப்படிப்பட்ட உறவு வேண்டாம், உங்களோடு ஐக்கியமாக இருக்கணும், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அல்லேலூயா. சிநேகிதர், ஏனெனில் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களை அறிவித்தேன். எல்லார்கிட்டையும் மறைப்பாங்க. தாய் தகப்பனிடம், மனைவியிடம், கணவனிடம் கூட சில காரியங்களை மறைப்பார்கள். ஆனால் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? தன் சிநேகிதரிடம் மறைக்காமல் எல்லாவற்றையும் சொல்லுவான். அது இயல்பு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பார்க்கிறார், ஓ இப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தா எனக்கு நான் ஓப்பனா பேசலாமே. இப்படிப்பட்ட உறவு ஒரு மனுஷனிடம் இருந்தால், ஒரு சிநேகித உறவு இருந்தால், நான் மனதிலிருந்து நான் பேசணுமே அப்படின்னு ஆசைப்படுகிறார். பாருங்க, அவர் அன்பை எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க ஒவ்வொரு வசனத்திலையும். அப்போ நான் தாயின்னு சொன்னா சில காரியங்களை மறைக்கக்கூடும், தகப்பன் என்று சொன்னால் சில காரியங்களை மறைக்கக்கூடும், அண்ணன் என்று சொன்னால் சில காரியங்களை மறைக்கக்கூடும், எஜமான் என்று சொன்னால் பயத்தினாலும் சில காரியங்கள் மறைக்கக்கூடும். அப்படி இல்லை, நான் மனத்திலிருந்து உங்ககிட்ட பேசணும், பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து நீ மனத்திலிருந்து என்னோடு பேசணும். அதனால இனிமேல் நான் சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவேன். ஆக நாம எதுவுமே டிமாண்ட் பண்ணல, ஆண்டவரே டிமாண்ட் பண்றார். பாருங்களேன், எப்படி ஒரு அன்பு வேணும்னு சொல்லி எப்படியெல்லாம் வாய் திறந்து ஆண்டவர் கேட்கிறார் பாருங்களேன், சொல்லுகிறார் ஓப்பனா. யாருமே அப்படி எதிர்க்க மாட்டார். நீ அன்பு செலுத்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல அன்பு, நாமே செலுத்த வேண்டியது அன்பு. ஆனால் ஒரு தேவாதி தேவன், ஒரு சிருஷ்டிகர்த்தர் ஒரு மனிதனிடம் இந்த எப்படி கேட்கிறார் பாருங்களேன், நீ அன்பாயிரு, முதலாவது எனக்கு நேரத்தை கொடு, முதலாவது என்னை தேடு, என்னை சிநேகிதி அப்படின்னு சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுகள். அப்பொழுது இவைகள் எல்லாம்னா இந்த உலகத்தின் காரியங்கள், நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள், முதலாவது என்ன, என் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடு. அப்போ ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். அப்போ நம்ம உலகத்தில் கடவுளை தவிர எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் நேரத்தை செலவழி, எல்லாருக்கும் நேரத்தை கொடுக்கிறோம். அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க நம்ம மேல பின்னாடி நம்மளோட பேச மாட்டாங்க, இவங்க எப்படி நினைத்துக் கொள்வார்கள் என்று எல்லாருக்கும் முதன்மை கொடுக்கிறோம். மனிதனுக்கு முதன்மை கொடுக்கிறோம், பதவியினருக்கும் முதன்மை கொடுக்கிறோம், நம்ம விட உயர்ந்தவருக்கு முதன்மை கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை உன்னை என்னை சிருஷ்டித்த ஆண்டவர், முதலாவது நீ என்னை தேடு, அப்படி இவைகளெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம்? ஏன் நாம பாருங்களேன், உலகத்தின் காரியங்களில் முதலிடம் கொடுத்துட்டு, உலகத்தின் மனுஷர்களை நம்ம கனப்படுத்திட்டு, நம்ம இவங்க உதவி பண்ணுவாங்க, அவங்க உதவி செய்வாங்க, பக்கபலமா நிற்பாங்க என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு தேவன் ஆசையோடு மனிதனோடு உறவு வைக்க விரும்புகிறார், பேச விரும்புகிறார், எல்லாவற்றையும் கண்டு தன்னிடம் அன்பு செலுத்த வேண்டும் மனுஷன் என்று விரும்புகிறார், சொல்லியும் கொடுக்கிறார், மனசை விட்டு பேசிட்டார். ஃப்ரெண்டு, நான் உன் ஃப்ரெண்டு, என்னை முதல்ல அதிகாலையில் என்னை தேடு, என்னை சிநேகிதி, அப்போது என்னை கண்டடைவாய், நானும் உன்னை சிநேகிதிப்பேன் என்று சொல்றார். தேவனை நம்ம பார்க்கும்போது விட்டுறாங்க நிறைய பேர்.
அவருக்கு கொடுக்காம காலையிலிருந்து மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஆண்டவரோடு பேச நேரம் இல்லை என்று சொல்வார்கள். இந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 22:29, முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் நாளிலே முதல் நேரம் ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? கொடுக்கணும். ஒரு பழம் பறிக்கப்பட்டவன் ரசம் அதிகமாக இருக்கும், ஜூஸ் அதிகமாக இருக்கும். அதை வைத்து விட்டு பாருங்க, 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க, 6 மணி நேரம் கழிச்சு பாருங்க, சாயந்தரம் வந்து பாருங்க, அதோடைய ரசங்கள் குறையும், ஜூஸ் குறைய ஆரம்பிக்கும், தோல் என்ன ஆகும்? காய ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு நாள் உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ உயிரோடு எழுந்திருக்கிறாய், நீ அப்படியே ஃப்ரெஷ்ஷா என்கிட்ட வா, முதல்ல என்கிட்ட வா, என்ன பார்த்துட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லு, என்னிடம் பேசிட்டு போ, எனக்கு நன்றி சொல்லிட்டு போ, என்னோட ஒரு வார்த்தை பேசிட்டு போ, நீ அதை தாமதிக்காதேன்றார். அப்படின்னா பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு தெரியுங்களா? உன் ஆஸ்வதிக்க நான் விரும்புகிறேன், தாமதம் பண்ணிடாதேன்றார். இல்லை, என்னை கனம் பண்ணு, என்னை கும்பிடு, என்னை ஆராதி. முதல்ல எதுக்குமே அவர் ஏன் இந்த அன்பு கூட கலந்து சொல்லுகிறார் என்றால், அன்புடன் கலந்து தனக்கு முதலிட ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க போனா நம்மை ஆஸ்வதிக்க, உங்களை ஆஸ்வதிக்க. God bless you.